இந்த பெரம்பூர் தொகுதியில வந்து யார் வெற்றி பெறுவாங்கன்ட்டு நினைக்கிறீங்கக்கா? இந்த எதனாலக்கா? இன்னைக்கு மாற்றமா அவர் தான் வரணும். இவங்க வந்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இவரே இப்ப விஜய் வரட்டும். அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, வந்தா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு? எல்லாம் வரவங்களாம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இப்ப எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அவர் பட்டதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எவ்வளவு அனுபவிச்சுட்டு உட்காந்துங்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இதான் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் எவ்வளவு படம் நடிச்சு எவ்வளவு நல்லவனையும் கட்டவனையும் பார்த்திருப்பாரு. இப்ப அதோட ஸ்பீடா பாப்பாரு. இப்ப இன்னும் திறமையா இருக்காரு. விஜய் தான் வருவா. சென்னைனாலே வந்து டிஎம்கேன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. எப்போனாலும் வரணும். அதே டிஎம்காக தான் நம்ம ஓட்டு போட்டேன். எல்லா டைம்ல அவர் வரணும்னு நினைச்சு நான் போட்டேன். இந்த வாட்டி வேணாம், இவரு தான் விஜய் தான் வரணும். இப்ப இந்த 5 வருஷத்துல எதனா மாற்றம் இருந்ததாக்கா? மாற்றம் என்ன? இப்ப வரையும் எவன் கொலை பண்றா, கெஞ்சா அடிக்குது, இது மட்டமான தொழில் தான் நிறைய நடக்குது. அது அவரை குறை சொல்றதா வேற குறை சொல்றதா தெரியல. பாக்கலாம், இவரு வரது மாற்றம் வருதா பாக்கலாம். இந்த 5 வருஷத்துல பெரம்பூர் தொகுதியில என்ன மாற்றம் இருந்ததா? மாற்றம்ன்றது ஒண்ணுமே இல்ல. மாற்றம் ஒண்ணு இல்ல. காசு வாங்கணும், போனோம், ஓட்டு போட்டோன்றது இல்லாத அதான் போயிருக்குமே தவிர மாறணும். ஒரு இது மாறினா நல்லா இருக்கும். ஒரு வேற கை மாறட்டும். உங்களோட ஆதரவு விஜய்க்கு. என் குடும்பத்துல எத்தனை ஓட்டுக்குது? 50 ஓட்டுக்குது. அது விஜய்க்கு போடுவேன்.